Okay, so today we are going to see how what happens to your code when you compile or when you run the JavaScript code in your browsers. Okay வா, அது என்ன எப்படி வந்து குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது, ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி கால் ஸ்டாக்ல ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் we are going to see. Fine. So as I told you everything already, so உங்களுக்கு வந்துட்டு we are going to see these concepts in future. Hoisting, scope, closures இதெல்லாம் வந்துட்டு JavaScriptல very vital concepts. Okay, இது உங்களுக்கு ஒழுங்கா புரியணும்னா you should understand execution context very thoroughly. Okay, இது புரியலனா you will never get it. Fine. Okay, so இதுதான் வந்துட்டு ஜெனரலா ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கும், அப்புறம் லோக்கல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் தான் உங்களோட ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். லோக்கல் தே கால் இட் அஸ் யுவர் ஃபங்க்ஷன் தான் வந்து லோக்கல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். குளோபல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நோ வாட் இஸ் த குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். எக்ஸிகியூஷன் வந்து இட் வில் கோ அண்டர் யுவர் கால் ஸ்டாக். மெமரி வந்து உங்களுக்கு தெரியும், வேரியபிள்ஸோட மெமரி. வேரியபிள்ஸ் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்ன்றத இன்ஃபர்மேஷன் தான் வந்து மெமரி. ஓகே, இந்த செக்ஷன்ல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ஓகே. So as I told you, ஒவ்வொரு லைன் in your JavaScript program will be executing under certain execution context. இப்போ நீங்க வந்து where a is equal to 10ன்றது எந்த execution contextல எக்ஸிக்யூட் ஆகும்? குளோபல். ஓகே, let c is equal to 20ன்றது எதுல எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபங்க்ஷன். ஓகேவா, ஒவ்வொரு லைனுமே ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல தான் ரன் ஆகும். கிளியரா? அதன் டவுட் இருக்கா? ஓகே, எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கு, எவால் இருக்கு. பட் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் a bad way of programming. இப்போ அது அந்த அதை கூட டிப்ரிகேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். So this is a little older one. So function and global execution context are vital execution context. Two different types of execution context and you have it in JavaScript. சரியா? ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். புரியுதா? குளோபலா ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும், அதுக்குள்ள ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எத்தனை வேணா அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஃபைன். ஸோ எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா, ஸ்டாக் நம்ம கால் ஸ்டாக் ஆல்ரெடி பார்த்தோமா? ஸ்டாக்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டாக்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். சரியா? ஃபைன். ஸோ இந்த மெத்தட் நம்ம பார்த்துருக்கோமா? இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் இதுதான். ஓகே, you have two method, one variable, you have two methods and the one method you are calling it from here. அது எந்த மெத்தட்? for will call bar. ஓகே, bar will print. ஓகே, இப்போ மெசேஜ் வந்து இப்போ இங்க நான் மெசேஜ் பாஸ் பண்றேன். இது எங்க, இந்த மெசேஜ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க தானே இருக்கு. இங்க இருக்கிற ஒரு வேரியபிளை நான் இங்க ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஏன்? இது வந்து குளோபல் ஸ்கோப். இந்த மெசேஜ் தான் நான் எதுக்கு பாஸ் பண்றேன்? ஃபோ எங்க இருக்கு? இங்க இருந்து அதை எதுக்கு பாஸ் பண்றேன்? பார் எங்க இருக்கு? என்ன பிரிண்ட் பண்றோம்? அப்ப கடைசியா என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன மெசேஜ்? ஓகேவா? இப்போ இந்த 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 மெசேஜ் வந்து உங்களுக்கு குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து எதுல இருக்கு? இதெல்லாம் ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். புரியுதா? புரியுதா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்றது பார்ப்போம். as I told you, எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கிரியேஷன் and எக்ஸிகியூஷன் ஃபேஸ். சரியா? எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் டைப்ஸ் என்னன்னா global execution context, function execution context. Okay, how execution context created, how எப்படி வந்து ஒரு execution context create ஆகும்? creation phase ல ஒன்னு ஆகும், execution phase ல ஒன்னு ஆகும். types வேற, how execution context created வேற. சரியா?
ஓகே, கிரியேஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்கு கிரியேஷன் ஃபேஸ்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்றது பாக்குறோம். ஓகே, அது கிரியேட் ஆகும்போது இட் ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ். கிரியேட் பண்ணும்போது அது என்ன காம்பனன்ட்ஸ்னா லெக்சிக்கல் என்விரான்மெண்ட், வேரியபிள் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டு கான்டெக்ஸ்ட் இருக்கு, ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஓகே, அது வந்துட்டு யூ கேன் literally see it as, I don't know whether it is visible. So execution context, you have lexical environment and then you have variable environment. இப்படி இருக்கும். சரியா? ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் டைப்ஸ் வேற, எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் கிரியேட் ஆகுறது வேற. ஓகே, இந்த கிரியேஷன்ல உங்களுக்கு ரெண்டு ஃபேஸ், எப்படி வந்து எக்ஸிகியூஷன் கான்டெக்ட் கிரியேட் ஆகுதுன்னா அது ரெண்டு ஃபேஸா கிரியேட் ஆகும். ஒன்னு வந்து கிரியேஷன் ஃபேஸ், ஒன்னு எக்ஸிகியூஷன் ஃபேஸ். ஆனா கிரியேஷன் ஃபேஸுக்கும் எக்ஸிகியூஷன் ஃபேஸுக்கும் ஸ்ட்ரக்சர் ஒரே தான், எந்த சேஞ்சும் கிடையாது. கிரியேஷன் ஃபேஸோட ஸ்ட்ரக்சரும் எக்ஸிகியூஷன் ஃபேஸோட ஸ்ட்ரக்சரும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் இருக்கும், வேரியபிள் என்விரான்மெண்ட் இருக்கும். ஓகே, கிரியேஷனல் and execution phase are two different phases, but the components inside those two phases are same. சரியா? புரிஞ்சுதா? இதுதான் உங்களோட லெக்சிக்கல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். ஓகே, இந்த எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இதே ஸ்ட்ரக்சர் தான் கிரியேஷனுக்கும் இருக்கும், எக்ஸிகியூஷனுக்கும் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. என்னென்ன இருக்கு, வேரியபிள் என்விரான்மெண்ட், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, ஈஸிக்குள்ள என்னென்ன இருக்கும், வேரியபிள் என்விரான்மெண்ட் இருக்கும், lexical environment இருக்கும். We will see what is a variable environment, what is a lexical environment. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இருக்கா? Is that clear? First lexical environment என்னன்னு பாப்போம். ஓகே, so lexical environment identifier variable mapping. இப்போ நீங்க variablesலாம் யூஸ் பண்ணுவீங்களா? என்ன variables யூஸ் பண்ணுவீங்க? var, let, const. ஓகே, இந்த லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் குள்ள யூ ஹேவ் த்ரீ திங்ஸ். ஒன்னு வந்து என்விரான்மெண்ட் ரெக்கார்டு, அவுட்டர் என்விரான்மெண்ட், திஸ். தி மோஸ்ட் கன்ஃபியூசிங் அண்ட் மோஸ்ட் கிரிட்டிக்கல் கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து திஸ்ன்ற ஒரு கீவேர்ட் தான். ஓகேவா? நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த திஸ்ஸோட கான்டெக்ஸ்ட் மாறும். நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு திஸ் போட்டீங்கன்னா அதோட கான்டெக்ஸ்ட் வேற. ஓகே, குளோபலா ஒரு திஸ் போட்டீங்கன்னா அதோட கான்டெக்ஸ்ட் வேற. யூஸ் பண்ற கீவேர்டு ஒன்று தான், ஆனா அதோட கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட் வேற. ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்தா நான் ரிப்பீட் பண்றேன். You have two types of execution context. One is global execution context, function execution. In both the execution context, you have two phases. One is creation phase, another one is execution phase. Both the phases having identical structure. The structure it contains lexical environment and variable environment. So the lexical environment will have a key value pair structure. What is that key value pair? Environment record is a one key, outer environment, outer is a another key, this binding is a another key. Okay, so here identifier refers to the name of the variable or function. Variable is the reference to the actual object. Okay, we will see what is this. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ we are seeing how the execution context is being created. For example, இப்போ creation phaseல இருக்கும்னு imagine பண்ணிக்கோ. சரியா? So இதுல என்னென்ன இருக்கு execution contextல? You have lexical environment and variable environment. Lexical environment contains three components. One is environment record, outer, this. Okay va? So this is your lexical environment. So you have environment record, outer, this. Environment record na enna, outer na enna, this na enna, we'll see in detail. இது வரைக்கும் புரிஞ்சுதா? Any doubts? Any doubts? புரிஞ்சுதா? இப்போ எது பார்க்கறோம்? லெக்சிக்கல் என்வைரன்மென்ட் பார்க்கறோம். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன இருக்கு? வேரியபிள் என்வைரன்மென்ட். இப்போ லெக்சிக்கல் என்வைரன்மென்ட்ல என்ன இருக்கு? என்வைரன்மென்ட் ரெக்கார்ட் இருக்கு, அவுட்டர் இருக்கு, திஸ் இருக்கா? அப்போ ஒவ்வொண்ணா பார்ப்போம். என்வைரன்மென்ட் ரெக்கார்ட். ஓகே, so environment record என்னன்னா, this is the place where you store your variables and function declarations inside the lexical environment.
ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்க வேரியபிள் a is equal to 10 ன்னு போடுறீங்கன்னா அது என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல தான் இருக்கும். நீங்க வெறும் வேரியபிள் a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ப a என்ன, அதோட வேல்யூ என்ன? அன்டிஃபைன். அப்போ கிரியேஷன் ஃபேஸ்ல அதோட வேல்யூ என்ன? அன்டிஃபைன். அப்போ தி மொமெண்ட் யூ அசைன் a is equal to 10, அப்ப என்ன? அது வந்து எக்ஸிகியூஷன் ஃபேஸ். அப்ப என்ன கிடைக்கும்? You will have the variable a as 10. Clear? Fine. It's going to be little confusing. அதனால நான் நிதானமா திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்றேன். என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல again you have two types. Okay, so it's going to be again I will repeat from everything from scratch just to make sure you don't confuse things. Okay, execution context, be it global or function, has two phases. One is creation phase, another one is execution phase. Both the phases having identical structure. Both the structures have lexical environment, variable environment. Lexical environment has three components. One is environment record, outer this. Environment record has two types. Okay, one is declaration on the object environment record. Okay, declarative environment record and object environment record. Okay, I'll tell you what is a declarative environment record. For example, if you declare a variable like where a is equal to 10, those things will come under declarative environment records. So object environment record is, so what are objects? You have seen data. இந்த மாதிரி நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? where a is equal to 10 என்றது என்ன? ஒரு டேட்டா. அது a ஓட டைப் என்ன? நம்பர். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல primitive types. நான் primitives என்னன்னா, imagine you have where a is equal to 10, 20, 30. இது என்னது? array. Array is an object. Okay va? Array is an object where b is equal to 10 is a number. Okay va? இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் primitive data type. Okay, you have two things. ஒன்னு வந்து வேல்யூ டைப் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. இப்போ a equal to 10 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஒரு வேல்யூ டைப். அதே வந்து ஒரு அரேவா போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஃபங்க்ஷன்ஸும் ஆப்ஜெக்ட்ஸ் தான், கிளாஸும் ஆப்ஜெக்ட்ஸ் தான், அரேஸும் ஆப்ஜெக்ட்ஸ் தான். all these things are objects. Okay, அப்போ where b is equal to 10 ன்றது வந்துட்டு டிக்ளரேட்டிவ் என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல வரும். where a is equal to array ன்னு போடுறது ஆப்ஜெக்ட் என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல வரும். ஓகேவா? புரியுதா? இப்போ நீங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அரேன்றது ஆப்ஜெக்ட் என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல வரும். ஓகே, இன்னொரு என்ன ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்க? b is equal to, அது எதுல வரும்னா டிக்ளரேட்டிவ் என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல வரும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இது வந்துட்டு குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். இது நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு டேட்டா நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி சமயத்துல ஆர்குமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷனும் வரும் இதுல லெக்சிகல்ல. அது வந்து ஆனா அது வந்து ஆப்ஷனல். ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல மட்டும் தான் அந்த ஆர்குமெண்ட்ஸ்னு வரும். குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்க்கு ஆர்குமெண்ட்ஸ்னு ஒன்னு இருக்குமா? இருக்காது. ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல ஆர்குமெண்ட்ஸ்னு ஒன்னு கிரியேட் ஆகும். அது குளோபல்ல இருக்காது. ஓகேவா? இது இல்லாம எக்ஸ்ட்ரா அது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது. புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர்? கிளியரா? இப்போ எதுக்குள்ள இருக்கும்? என்விரான்மென்ட் ரெக்கார்ட் எதுக்குள்ள இருக்கு? லெக்சிக்கல் என்விரான்மென்ட் எதுக்குள்ள இருக்கு? எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல இருக்கு. எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல தான் லெக்சிக்கல் என்விரான்மென்ட். ஓகேவா? அது கிரியேஷனோ எக்ஸிகியூஷனோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான், அது மாறாது. சரியா? இது வரைக்கும் கிளியரா?
ஸோ இதுதான் ER டைப்னா என்விரான்மெண்ட் ரெக்கார்ட் டைப். அதுல உங்களுக்கு வந்துட்டு டிக்ளரேட்டிவ் ER, ஆப்ஜெக்ட் ERன்னு இருக்கும். டிக்ளரேட்டிவ் என்விரான்மெண்ட் வேரியபிள், ஆப்ஜெக்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கலாம். இல்ல இப்போ ஃபங்க்ஷன் ஸ்கோப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு குளோபல் ஸ்கோப் யாரு வெளியில இருக்கிறது அதோட ஆப்ஜெக்டாவும் இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம் ஆப்ஜெக்ட்ல. ஓகே. டிக்ளரேஷன்னா அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுல நீங்க யூஸ் பண்ற டிக்ளரேஷன் வேற a = 10 அதெல்லாம் வந்துட்டு எதுல இருக்கும்? டிக்ளரேட்டிவ் ERல இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ ER பார்த்துட்டோம். ERக்கு அப்புறம் ரெண்டு என்ன இருந்துச்சு? அவுட்டர், திஸ். ஓகேவா? இதுதான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியானது. So இதோட மீனிங் என்னன்னா outer environment refers to the outer environment which has access to its outer lexical environment. இதோட மீனிங் என்னன்னா இப்போ இங்க இருக்கா? ஓகேவா? இதோட அவுட்டர் யாருன்னா குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப அதோட அவுட்டர் யாரு? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் அவுட்டர். அப்ப மேல இருக்கிற ஃபங்க்ஷனோட அவுட்டர் யாரு? குளோபல். இப்போ அவுட்டர் என்னன்னு புரியுதா? You are in a function execution context. The outer of your function execution context யாரு? குளோபல். சோ இப்போ தெரியுதா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? இந்த அவுட்டரோட ரெஃபரன்ஸ் பார்க்கும் அது. அவுட்டர் யாரு? அந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர் யாரு? அந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர் குளோபலா இருக்கா? ஓகே. குளோபல்ல என்னென்ன எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல என்னென்னலாம் கிரியேட் ஆயிருக்கு அது எங்க போய் பார்க்கும்? டிக்ளரேட்டிவ்ல போய் பார்க்கும். அதுக்கப்புறமா தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? புரியுதா? இஸ் திஸ் கிளியர்? அவுட்டர்னா யாரு? அந்த நீங்க கரண்டா இருக்கிற எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டோட அவுட்டர் ஸ்கோப். அது என்ன வேணா இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். இல்ல ஒரு எக்ஸிகியூஷன் குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்குள்ள ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். அப்போ இதோட அவுட்டர் யாரு? குளோபல். இப்போ இதுக்குள்ள இருக்குன்னா இதோட அவுட்டர் யாரு? இது. புரியுதா? கிளியர்? So இந்த பாருங்க. This means the JavaScript engineer can look for variables inside the outer environment if they are not found in the current lexical environment. ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னா நீங்க வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள a யூஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு a இங்க இருக்கா? இங்க நான் a யூஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இதோட லெக்சிக்கல் என்விரான்மென்ட்குள்ள அது இருக்கான்னு செக் பண்ணும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் லெக்சிக்கல் என்விரான்மென்ட் என்னென்ன இருக்கும்? என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல டிக்ளரேட்டிவ் என்விரான்மென்ட் ரெக்கார்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் என்ன பண்ணும்? இதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கும். இல்ல அப்படின்னா then it will go for the outer variable ஓட ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கும். அவுட்டர் என்னன்னு பார்க்கும். அவுட்டர் வந்து குளோபல் எக்ஸிகியூஷன். அதுல அது இருக்கான்னு பார்க்கும். அப்புறமா அது வர்க் ஆகும். சோ புரியுதா? அது எப்படி குளோபல் ஒரு வேரியபிள் வந்து குளோபலா லோக்கலா எப்படி டிஃபைன் பண்ணுது புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும்போது ஒரு क्वेश्चन கேட்டனா, ஏன்றது குளோபல்னு எனக்கு எப்படி இன்ஜினுக்கு எப்படி தெரியும்? பின்றது குளோபல்னு எப்படி இன்ஜினுக்கு தெரியும்? இப்போ அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? ஓகே. முதல்ல என்ன பண்ணு? இன்ஜின் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல நீ இருக்க. ஓகேவா? ஏன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிடுற. ஆனா முதல்ல அது என்ன பண்ணும்? ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணும். அது எப்படி செக் பண்ணும்? It will go to the lexical environment and see whether it is available in the declarative environment record or object environment record. ரெண்டுத்துலயுமே இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? அவுட்டருக்கு வரும். அவுட்டர் இஸ் ஹேவிங் ரெஃபரன்ஸ் டு யுவர் குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். இப்போ அந்த குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல இருக்கிற லெக்சிக்கல் என்விரான்மென்ட்க்கு போகும். ஏன்னா திருப்பி வேரியபிள்ஸ் எங்க இருக்கும்? எதுல இருக்கும்? குளோபல்ல இருக்கிற. புரியுதா? திருப்பி செக் குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் போய் அங்க போய் செக் பண்ணாது. குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல இருக்கிற லெக்சிக்கல் என்விரான்மென்ட்ல இருக்கிற டிக்ளரேட்டிவ் என்விரான்மென்ட் ரெக்கார்ட்ல போய் தான் செக் பண்ணும். புரியுதா? இஸ் திஸ் கிளியர்? ஓகேவா? திஸ் பைண்டிங் இதுதான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கான்செப்ட் இன் JavaScript. திஸ் பைண்டிங். ஓகேவா? இப்போ திஸ் அப்படின்னு நீ ஃபங்க்ஷனுக்குள்ள திஸ்ன்னு ஒன்னு போட்டனா அதோட கான்டெக்ஸ்டே வேற. ஃபங்க்ஷனுக்கு வெளியில நீ திஸ் போட்டனா அதோட கான்டெக்ஸ்டே வேற. கீவேர்ட் ஒண்ணுதான். ஓகே. சோ இதோட மீனிங் என்னன்னா குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல திஸ்ன்னு போட்டனா உன் என்டையர் பிரவுசரோட ஆப்ஜெக்ட்ஸ்மே நீ யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் டாட் விண்டோ அப்படின்னு போட்டா அந்த விண்டோவோட எல்லாம் விண்டோவோட சைஸ் எவ்வளோ, விண்டோவோட வித் எவ்வளோ எல்லாமே வந்துடும். அதெல்லாம் திஸ். அதே திஸ்ஸை தூக்கிட்டு வந்து நீ ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீ ஏதாவது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருப்பல அதை மட்டும் தான் நீ ஆக்சஸ் பண்ண முடியும். திஸ் ஆனா அந்த திஸ் வச்சு நீ குளோபலா இருக்கிறது யூஸ் பண்ணலாம். திஸ் டாட் விண்டோவும் போடலாம், திஸ் டாட் சியும் போடலாம். ரெண்டுமே ஃபைன். ஆனா
இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள நீ திஸ் யூஸ் பண்ணா இது கிடைக்கும். அதே வந்து நீ குளோபலா திஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணா உன்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ திஸ் டாட் சி வந்துட்டு நான் இங்க போட முடியாது. திஸ் டாட் ஏ திஸ் டாட் ஏ நான் இங்க போடலாம். திஸ் டாட் விண்டோ நான் இங்க போடலாம். திஸ் டாட் சி இங்க நான் போடலாம். ஆனா இங்க வந்து நான் திஸ் டாட் சி போட முடியாது. This defines the scope of the current execution of your JavaScript code. என்ன ஸ்கோப்ல இருக்கு உன் லைன் ஆஃப் கோட் என்ன ஸ்கோப்ல இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் this. ஓகேவா? இந்த பாருங்க, in function execution value of this depends upon how the function is being called. எப்படி நீ கால் பண்றியோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த this ஓட வேல்யூ மாறும். ஓகேவா? புரியுதா? அட்டெண்டன்ஸா 2 பேர் ஆட் பண்ணல நீங்க. இல்ல ஒருத்தர் வரல, திருநாவுக்கரசு. இல்ல பரத் வந்திருந்தான், அவன் ஏன் பேர் மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அவர் அன்னைக்கு வரல. அப்புறம் சுப்பர்ணா அவங்க 2 மணி நேரம் இப்போ வர சுபத்ராவா அவங்க வராங்க. ஓகே, இப்போ புரியுதா? ஓகே, திஸ் அப்படின்னா என்னன்னா, இமேஜின் நீ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ற. ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை நீ கால் பண்ற, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள திஸ்ன்னு யூஸ் பண்ற. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே யூ கேன் யூஸ் இட் வயா தட் வேரியபிள் தட் கீவேர்ட் கால் திஸ். அதே திஸ் நீ ஃபங்க்ஷனுக்கு வெளியில யூஸ் பண்ற. ஓகே, இப்போ திஸ் டாட் அப்படின்னு நீ போட்டனா உனக்கு திஸ் டாட் விண்டோன்னு வரும், அந்த என்டையர் விண்டோக்கானது வரும். ஓகேவா? திஸ் டாட் டாக்குமெண்ட் என்டையர் டாக்குமெண்ட்கானது வரும். ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதாவது வேரியபிள்ஸோ இல்ல ஆப்ஜெக்ட்ஸோ ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தனா அது வந்து வெளியில உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. அதே லோக்கல் ஸ்கோப் குளோபல் ஸ்கோப் மாதிரி தான். ஆனா இது வந்து சம்டைம் நெஸ்டடா யூஸ் பண்ணுவோம். ஒரு மெத்தடுக்குள்ள இன்னொரு மெத்தட் கால் பண்ணுவோம், இன்னொரு மெத்தடுக்குள்ள இன்னொரு மெத்தட் கால் பண்ணுவோம். அப்போ அந்த திஸ்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளவு நெஸ்டிங் எவ்வளவு உள்ள போறியோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் போறோம்னா, இப்போ 3வது லெவல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதோட திஸ்ஸோட வேல்யூ வேற, 2வது ஃபங்க்ஷன்ல இருக்கிற திஸ்ஸோட வேல்யூ வேற, 3வது ஃபங்க்ஷன்ல இருக்கிற திஸ்ஸோட வேல்யூ வேற. நீ எந்த லெவல்ல இருக்கியோ தட் டிஃபைன்ஸ் தி வேல்யூ ஆஃப் திஸ். ஓகேவா? குளோபலா நீ ஒரு திஸ் போட்டனா அதோட வேல்யூ வேற. திஸ் யூ கேன் யூஸ் இட் எனிவேர், பட் தி மீனிங் ஆஃப் தட் திஸ் வேரிஸ் ஃப்ரம் வேர் யுவர் கோட் ரியலி எக்ஸிஸ்ட். நீங்க எந்த லெவல் ஆஃப் கோட்ல இருக்கியோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த திஸ்ஸோட வேல்யூ அசைன் ஆகும். ஓகேவா? அதை நான் பிராக்டிகலா பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ. ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சதா? கிளியர்? கிளியரா? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் என்னென்ன இருக்கு? என்விரான்மெண்ட் ரெக்கார்ட் எத்தனை டைப்ஸ் இருக்கு? என்னென்ன? ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அவுட்டர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தது என்ன? So now we are going to see variable environment. lexical முடிஞ்சது. எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல 2 இருக்கு சொன்னனா, இப்போ லெக்சிக்கல் முடிஞ்சிருக்கு. now we are going to see variable. ஓகேவா? எப்படி வந்து லெக்சிக்கல் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்கு? டிக்ளரேட்டிவ், ஆப்ஜெக்ட், வேற என்னென்ன இருக்கு? வேரியபிள் என்விரான்மெண்ட்லயும் எல்லாமே அதே தான் இருக்கும். அப்படியே லெக்சிக்கல் என்ன இருந்துச்சோ வேரியபிள் அதே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர். ஓகே, கோடா பார்க்கணும்னா, ஸோ இமேஜின் திஸ் இஸ் யோர் என்விரான்மெண்ட், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, அதுல என்ன இருக்கும்? என்விரான்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கா? அதோட டைப் ஒன்னு ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல டிக்ளரேட்டிவா இருக்கலாம். ஓகே ஃபைன். outer determine based on how the code is being called. outer determine based on where the code is located. எங்க இந்த கால் பண்றன்றது சொல்றது தான் அவுட்டர், எங்க இருக்குன்னு சொல்றது தான் திஸ். ஓகேவா? அதே தான் இங்கேயும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதா?
Is this clear? அவுட்டருக்கும் திஃப்ஸுக்கும் என்ன புரிஞ்சுதா? நீ எங்க இருந்து கால் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து அவுட்டர். நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து திஸ். நான் சொன்ன தியரியோட கோடிங் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே, புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஒரு எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டோட ஃபுல் ஓவர்வியூ இதுதான். எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கு. இது என்ன எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்னா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், குளோபலாவும் இருக்கலாம், ஃபங்க்ஷனாவும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான், குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டும் இதே ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, இதுல என்ன இருக்கும்? லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் இருக்கும், வேரியபிள் என்வரான்மெண்ட் இருக்கும். லெக்சிக்கல் என்வரான்மெண்ட்ல என்னென்ன இருக்கும் அதே தான் வந்து வேரியபிள் என்வரான்மெண்ட்ல இருக்கும். சரியா? புரியுதா? இதுதான் வந்து ஃபுல் கோட். எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் குள்ள இது இருக்கு. This can be anything. It can be global or function. Okay, புரிஞ்சுதா? Is this clear? Clear or not? இப்போ இமேஜின் இது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்றீங்க. அந்த வேரியபிள் இருக்கா இல்லையான்றது எதை பேஸ் பண்ணி இப்போ செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எங்க போய் செக் பண்ணணும்? லெக்சிக்கல் என்வரான்மெண்ட்ல எதுல போய் செக் பண்ணணும்? இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஓகே, இல்லன்னா என்ன பண்ணும்? அவுட்டர் வந்து என்னவா இருக்கும்? அவுட்டர் will have a reference to the global. குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் தான், குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் தான் இங்க இருக்கும். குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல திருப்பி என்ன இருக்கும்? திருப்பி லெக்சிக்கல் என்வரான்மெண்ட் இருக்கும், திருப்பி என்வரான்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கும், திருப்பி டிக்ளரேட்டிவ் என்வரான்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்க இல்லாத ஒரு விஷயம் இதுக்குள்ள போயிட்டு திருப்பி அதுக்குள்ள எங்க போய் தேடும்? லெக்சிக்கல்ல தான் போய் தேடும். இப்ப புரியுதா எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணா அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு புரியுதா? Is this clear? Any doubts? இதுதான் உங்களோட ஓவரால் ஸ்ட்ரக்சர். இது குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட், இது ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். அதுல வேரியபிள் என்விரான்மெண்ட், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். இந்த குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டோட வேரியபிள் என்விரான்மெண்ட், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, சரி. குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டோட அவுட்டர் என்னவா இருக்கும்? குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்டோட அவுட்டர் என்னவா இருக்கும்? குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் அவுட்டர் என்னவா இருக்கும்? ஃபங்க்ஷனோட அவுட்டர் வந்து குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். கரெக்ட். குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் அவுட்டர் யாரு? யாருமே இருக்க மாட்டாங்க. அவுட்டர் வந்து குளோபல் எக்ஸிகியூஷன் அவுட்டர் என்ன? இப்போ குளோபல்லே ஒரு விஷயம் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் எங்க போய் தேடும்? எங்கேயா போய் தேடுமா? தேடுறதுக்கு தான் இருக்கா? அப்ப அவுட்டர் என்ன இருக்கணும்? அன்டிஃபைன்டா இருக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதோட பேசிக் ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இது வந்து குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் தியரி, இது பிராக்டிக்கல். ஆன்போர்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, கெட் மேனேஜர் டீட்டெயில்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதோட எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் இது. இது வேற மெத்தடோட எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட், இது குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இது தியரி நீங்க படிச்சது, இது வந்து பிராக்டிக்கல். சரியா? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதா புரியலையா? there comes the end. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு கோடு எழுதிட்டு அதுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்லாம், அதுக்கு ஈக்குவலண்டா எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்க்கு கோட் எழுதணும். தட் இஸ் யுவர் டாஸ்க். நீங்க என்ன கோடு வேணா எழுதிக்கோங்க, அது வந்து இந்த எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல எப்படி அந்த கோடு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்றத யூ ஹேவ் டு டெல்.
புரியுதா? வேரியபிள் a is equal to 10 அப்படின்னு போட்டீங்கன்னா அது எங்க வரும்னு உங்களுக்கு தெரியணும். வேரியபிள் c is equal to array போட்டீங்கன்னா அது எங்க வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா அது எங்க வரும்னு உங்களுக்கு தெரியணும். அவுட்டர்னு போட்டீங்கன்னா அவுட்டர் எங்க வரும், ஃபங்க்ஷனோட அவுட்டர் என்ன, குளோபல் எக்ஸிகியூஷன் கான்ட்ரோலோட அவுட்டர் என்ன, திஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு ஈக்குவலண்டா யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் கோட். கோட் நீங்க என்ன வேணா எழுதிக்கோங்க, அதுக்கு ஈக்குவலண்டா இது எப்படி கிரியேட் ஆயிருக்கும் இன்ஜின்ல அப்படின்றது யூ ரைட் இட் அண்ட் ஷோ மீ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா இந்த கிளாஸ்? இது உங்களுக்கு அவுட்டரு, திஸ், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் இதெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சாதான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சில கான்செப்ட்ஸ் இருக்கு, க்ளோஷர்ஸ், ஹாய்ஸ்டிங்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெட்டரா புரியும். இது உங்களுக்கு புரியலன்னா அது புரியாது. ஓகே, clear? Any doubts? புரிஞ்சுதா? So இன்னியோட we wrapping up how JavaScript works. Okay, உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நான் எடுத்துட்டு இருக்க மாட்டேன், அதெல்லாம் நீங்க தான் படிச்சுக்கணும். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப், ஃபார் லூப், ஃபார் ஈச், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தெரியும். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க தான் போய் படிக்கணும். டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ கோ அண்ட் பிராக்டிஸ். என்னென்ன கண்ட்ரோல் டைப்ஸ் இருக்கு, இஃப் கண்டிஷனு, ஃபார் ஈச், ஃபார் லூப், வைல், டூ வைல், ஸ்விட்ச், இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகேவா? எப்படி கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னா லூப்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கணும், loops.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கணும். ஓகே, அந்த லூப்ஸ்ல ஃபார் லூப்பும் இருக்கணும், ஃபார் ஈச்சும் இருக்கணும், வைலும் இருக்கணும், டு வைலும் இருக்கணும். அதே மாதிரி switch.jsன்னு போட்டு அதுல switch மட்டும் இருக்கணும். அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உங்களோட இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் இருக்கணும், இஃப் எல்ஸ் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணி உங்க HTML அது மேப் ஆகிருக்கணும். எல்லாமே தனித்தனியா இருக்கணும் ஜாவாஸ்கிரிப்ட். சரியா? இஸ் திஸ் கிளியர்? அதுதான் உங்களோட டாஸ்க் ஃபார் மண்டே. மண்டே வந்து இந்த டாஸ்க் முடிக்கலன்னா லீவ் எடுத்துக்கலாம், வாலண்டரி லீவ் ஐ அம் கிவிங் யூ. மண்டே இந்த டாஸ்க் வராம வந்தீங்கன்னா யூ கேன் டேக் லீவ். No, it's not mandatory that you should attend. Okay, clear? Any doubts? இப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஆர் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்டிங்? எப்பயுமே ஒரு லாங்குவேஜ் பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா யூ கேன் ரைட் அ பெட்டர் கோட், ஆப்டிமைஸ்டு கோட், நல்ல கோட் எழுதலாம். இல்லைன்னா எல்லாருமே வேரியபிள்ஸ் தெரியும், எல்லாரும் வேரியபிள்ஸ் படிப்பீங்க, எல்லாரும் டேட்டா டைப்ஸ் படிப்பீங்க, எல்லாருமே வந்துட்டு யூ வில் லேர்ன் வாட் ஃபார் லூப்ஸ் அதெல்லாம் படிப்பீங்க. இப்போ how do you differentiate yourself from others? You have to outsmart them with your understanding of the language, not with these basic theories. Data types கேட்டனா 10 பேர் நான் இன்டர்வியூ எடுக்கனா வாட் ஆர் தி டேட்டா டைப்ஸ் அவைலபிள் இன் ஜாவாஸ்கிரிப்ட்னா 10 பேரும் சொல்லுவான். கரெக்டா இல்லையா? இப்போ நான் யாரை இன்டர்வியூ எடுக்கிறது? 10 பேர் கரெக்டா தான் சொல்றான், நான் ஒருத்தனை தான் எடுக்கணும் 10 பேர்ல, நான் யாரை இன்டர்வியூ எடுக்கிறது? இல்லையா? ஆனா அந்த 10 பேர்ல ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா அதுல 2 பேர் சொல்றதே பெரிய விஷயம். Even the experienced one they will not understand. You get? So that is why you should know where to outsmart people. நீங்களும் வந்து ரொம்ப பேசிக்கா வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா 10 பேரும் வந்துட்டு அது 10 பேர் ஒரே ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் தி சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட். நீங்க வந்து தப்பா சொல்ல, நீங்க கரெக்டா சொல்லுமே யூ கேன் பி எலிமினேட்டட் just because someone know little better about than you. ஓகேவா? நீங்க இன்டர்வியூல வந்து வெறும் இதுதான் கேட்பாங்க, வாட் இஸ் டேட்டா டைப், அந்த மாதிரிலாம் இல்ல. இன்டர்வியூக்காக எதுவும் படிக்காதீங்க. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஸ்கில்ல நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா
இப்போ எதனாலும் எப்போனாலும் that will give you a fruitful results in term monetary results, respect, position, everything. Just money earn பண்ணதுக்காக மட்டும் கிடையாது. If you learn skill, you will have a very good respect. You work for respect, money automatically will fall in place. சரியா? அதனால புரிஞ்சு படிங்க, எது பண்ணாலும் புரிஞ்சு பண்ணுங்க. Fail early. நீங்க நிறைய தப்பு இப்ப பண்ணீங்கன்னா தான் you will be a better developer. காப்பி பேஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க, நெட்ல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கீங்கன்னா you will become a mediocre developer. ஓகே, நெட்ல இருந்து எடுக்கிற தப்பு இல்ல, ஆனா எதுக்கு அது போடுறோம்னு தெரிஞ்சிட்டு போடுங்க, அவ்வளவுதான். I'm not asking you to write everything from scratch. எல்லாமே நீங்க தான் சொந்தமா எழுதணும்னு எதிர்பார்க்கல. ஆனா நெட்ல இருந்து ஒரு காப்பி பண்ணி ஒரு கோட் எழுதி போடுறீங்க அப்படின்னா இது எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்க, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ், இதனால நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க புதுசா வந்து எதுவுமே கிரியேட் பண்ண தேவை. இருக்கிறது யூஸ் பண்ணாலும் இருக்கிறது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது ஏன் அதை யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் அரே யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் வந்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கான்ற அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? கிளாஸ்னா என்ன, அரேனா என்னன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க அதை யூஸ் பண்ணணும்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து ஒரு அரே யூஸ் பண்ணணும், எப்போ ஒரு இன்டிஜர் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து ஒரு பிளாக் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? கிளியர்? 1 second. Let me stop the recording.